அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பெரிய வ்ளாக் வீடியோவில் இன்றைக்கி தோபுலாம் போட்டுட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அஜ்மானுக்கு போகிறேன். அஜ்மானில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போகிறேன். அவரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஏன்னா இன்றைக்கி செம்ம க்ரௌடாக இருக்கும். அது யார் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிங்கன்னா நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கும் அவரோட வாய்ஸை பிடிக்கும். அவர் தொழுகைக்கு பின்னால் நாம் தொலை போகிறோம். உண்மையிலேயே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நாம் பஸ்ஸில் போகிறோம். இப்போ அசர்பாங்க சொல்லிட்டு பள்ளியில் அசரை தொழிட்டு கண்டினியூ பண்ணலாம். யார் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் இன்றைக்கு பார்க்க போகிற யார் அப்படின்னா ஷேக் அல்காரி மிஷாரி பின் ராஷித் அல் அஃபாசி. ஓகே, நீங்களே இவர கிராச்ச ஒரு முறை கேளுங்க, உங்களுக்கே புரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, பார்த்தீங்களா, இவர் நஷீதுகளும் படிப்பார். அதுலேயும் ஒன்று கேளுங்க. முஸ்தபா முஸ்தபா. ஓகே, இப்போ புரிஞ்சதா யார் அப்படின்னு? இவரை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் இல்லை, அதனால் இப்போ நம்ம ரோலாக்கு வந்துட்டோம். இங்கே ஷார்ஜா பஸ் ஃபுல்லாகவே பஞ்ச் இல்லை, கேஷ் தானே. அதனால் இப்போ ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துகிட்டு அஜ்மான் பஸ்ஸை பிடிக்கணும். பிடிக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ பார்த்தோம்னா அஜ்மானுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்த பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. ஆனால் நாம் இப்போ போகிற பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான். மக்களே, சன்செட்டோட இந்த பள்ளிவாசலை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, கிடைக்குமா அப்படி ஒரு சீன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிவாசலுக்கிட்ட வந்துட்டோம். கூட்டமாக இருக்குது, இஃப்தார் நடக்குதோ அல்லது எதுக்காக கூட்டம் வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்ல தெரியல. நம்ம பள்ளியிடையே போய் பார்ப்போம். இங்கே வரும்போது இஃப்தார் எங்கே என்ன மாதிரி இன்றைக்கி நோம்பு திறக்கிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. முதல்ல வருவோம் இடத்துக்கு அப்படின்னு தான் வந்திருக்கேன். முதல் பள்ளிவாசலடியை போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இஃப்தார் இருந்தால் இஃப்தார் அங்கே செய்யலாம், இல்லைன்னா கடையும் இங்கே இல்லை. இது வந்துட்டு அஜ்மானில் இங்கே உள்ள லோக்கல் மக்கள் இருக்கிற ஏரியா. உண்மையிலேயே பாருங்கள், பெரிய எந்த பில்டிங்கும் இல்லை, பெரிய பெரிய பில்டிங் அப்பார்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை. ஃபுல்லாக லோக்கல் இருக்கிற சின்ன சின்ன வீடுகள் தான் இருக்குது. அதனால் கடைகளுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்தால் இஃப்தார் கிடைக்குமா இல்லையா அப்படின்ட்டு கூட்டத்தை பார்த்து கன்ஃபியூஸில் இருந்தேன். வரும்போதே ஒரு ஆள் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காரு. ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு ஒன்றை நாம் எடுப்போம். மக்களே, பள்ளி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். மக்களே, இவ்வளோ ஸ்லீப்பர் இருக்குது. உள்ள கூட்டம் செம்மையாக இருக்கும் போல், நெருங்க எலும்போ தெரியல. ஓகே, வாங்க போய் பார்ப்போம். அட, இவ்வளோ ஆக்கள் பாருங்கள். இன்னும் நோன்பு கூட திறக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ ஆக்கள்னால் எங்கே போய் சொல்கிற இதை. ஓகே, இவர் தீவிர ஒரு ரசிகன் அப்படின்ட்டு நான் சொல்லலாம். இவருடைய கிராத்தை ரசிக்க ஆரம்பித்து இப்போ ஒரு 12-13 வருஷங்கள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். 2012-13 டைமில் நான் இவரோட கிராத்தை ரசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக இருக்கும்போது என்னுடைய வாப்பா சீடியில் இவரோட கிராத்தை எடுத்துக்கு வந்து போடுவார். அந்த டைமில் எனக்கு பிடிக்காது, அப்போ நான் இதை இக்னோர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் மதரசாவில் இருக்கும்போது ஒரு உஸ்தாத் ஒரு ஆள் வந்தார் எனக்கு, ரியாஸ் ஹாஃபிஸ் அப்படின்னு, அவர் முர்காரி. அவர் தான் அந்த கிராத்தை அதுக்கப்புறம் போட்டார். நிர்பந்தத்தில் கேட்க ஆரம்பித்தது அப்படியோ உண்மையிலேயே அது மாதிரி ஒரு குரலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. உண்மையிலேயே இவரோட கிராத்தை கேட்கும்போது ஒரு கடல் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுக்கொண்டே இருக்க தோணும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு சொல்லும் புது புது மெட்டில் வந்துகிட்டே இருக்கும். நான் நீங்கள் பேச வரும்போதே மேலே ஒரு யுத்த விமானம் கொண்டு போகுது பாருங்கள். கைஸ், ஃபைட்டர் ஜெட்டை ஃபஸ்ட் டைம் லைவாக பார்க்குறேன். உண்மையிலேயே அதை எப்படி போகுதுன்னு பாருங்கள். அப்படியோ பிறண்டு போகுது. இதெல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் இப்போ தான் லைவாக பார்க்கணும். உண்மையிலேயே பார்க்க ஒரு படபடப்பாகவே இருக்குது, என்ன நடக்குமோ அப்படின்னு. அப்படி இவரோட கிராத் வந்து இனிமையாக இருக்கும். எனக்கும் அதில் ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவர் இங்கே வார அப்படிங்கிறது எனக்கு இப்போ இல்லை, ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடியே தெரியும். கொரோனா சம்திங் அந்த டைமில், கொரோனாக்கு முன்னாடி அஜ்மானுக்கு இவர் வாரத்தை இவரை சோஷியல் மீடியாவில் நான் கண்டேன். இங்கே வந்து ரமதான் அஜ்மான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் உண்டு. நிறைய காரியங்களை இந்த பள்ளிவாசலுக்கு அடுத்து ரமதான் காலங்களில் தராவி தொழு வைப்பாங்க. இந்த வருஷமும் நிறைய காரியங்கள் வந்தாங்க.
ஆனால் வெயிட் பண்ணி இவர கிராத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது பள்ளிக்குள்ளே வந்து முன்சஃபில் நிற்கிறது தான் என்னுடைய ஐடியா. பட் இப்போவே கூட்டம் பெருசாக இருக்குது. இஃப்தார் முடிய ரெஸ்ட்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வராத அளவுக்கு உள்ளே வரணும். உள்ளே செட்டப்லாம் நடந்துட்டு இருக்குது, கேமரா செட்டப், அதே போல் மற்ற எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. வழியால் இஃப்தாருக்கு ஆக்கள் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதான் சொல்கிற டைம் ஆகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இஃப்தாரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த பள்ளிவாசலை பற்றியும் சொல்லணும். இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு அழகான பள்ளிவாசல். இரவையாகும் போது இந்த பள்ளிவாசல் முழுமையாக கலர் மாறும். அதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல். சோஷியல் மீடியாவில் எடுத்த ஃபோட்டோவை பாருங்கள். பட் நான் இன்ஷா அல்லாஹ் தராவி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு எப்படி அது இருக்குது அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு காட்டுறேன். எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக் அறிய போதும். உண்மையிலேயே இன்றைக்கி முன்சஃபில் நின்று தொலை கிடைச்சா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். பட் அவைலபிள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியான ஆள். ஓகே, இன்ஷா அல்லாஹ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ அதான் சொல்கிற டைம் ஆகுது. இஃப்தார் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிபிக்கு பிரியாணி இருக்குது. இஃப்தார் முடிச்சுட்டு உள்ளே வரதுக்கு லேட் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணல. பட் பார்த்தீங்கன்னா மஹரிப் சலா வந்துட்டு பெக் சைடில் இருக்கிற இந்த ஏரியாவில் தான் நடத்திருக்காங்க. ஆனால் இஷா தராவி நடக்கிற இடம் வந்துட்டு உள்ளே இருக்குது. மஹரிப் சலா முடிஞ்சதுக்கு தான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூட்டத்தை பாருங்கள், எந்த இடம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைஸ் வரும்போது எப்படி வந்தேன் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. பட் அல்ஹம்துலில்லாஹ் 3வது சப் கிடச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் சப் பார்த்தீங்கன்னா அதுக்கு முசல்லா போட்டு வச்சுருக்காங்க. நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டவர்கள் வருவாங்க. இது வந்துட்டு செகண்ட் சப். அதுக்காங்களே ஒரு உள்ளே போக இல்லாமல் ஒரு இதொண்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது தேர்ட் சப். அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. மஹரிப் தொழலாம். அந்த டோரில் என்டர் ஆகும்போது சவுண்ட் உங்களுக்கு வழங்குதா தெரியல. 2 அரபி கதவுல நசிஞ்சிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருந்துச்சு. கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேமரா இருக்குது. இங்கே உண்டு, இங்கே உண்டு. அதே போல் இங்கே தான் மைக் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேமரா, அதே போல் இங்கே உண்டு இருக்குது. அதான் சொல்லி முடிய பல வருடங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த மூமெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு நானும் டுவல் கேமரா ஆன் பண்ணிட்டு நின்றேன். பள்ளியில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து மொதின் வந்தார். எல்லாரும் ஷேக் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நீங்கள் அடுத்த ஃபுட்டேஜில் பார்ப்பீங்க. நானும் வாவ் அப்படிப்பேன். பட் ஆனால் மொதின் எனக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் ஷேக் அப்படின்னு தான் நினச்சாங்க. மறு அவங்களும் சிரிப்பாங்க. அந்த ஃபுட்டேஜை பாருங்கள். ஓகே, மொதின் வந்தாரா, அவர் இக்காமத் சொன்னார். செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் ஆனாங்க. அப்போ தான் அந்த ஃபைனல் மூமெண்ட் ஷேக் என்டர் ஆகிறது நடக்க போகுது. ஷேக் இப்போ என்டர் ஆகிறாரு. இஷா தொலை முடிஞ்சு ஷேக் இங்கே இருக்கு. ஓகே, அப்படியோ ஷேக் வந்து இஷாவை தொலைச்சிட்டு தராவியை ஸ்டார்ட் பண்ணார். நான் அதில் ஒரே ஒரு சலாமை தான் ஷூட் பண்ணினேன். ஆனால் அந்த சலாமே நமக்கு லக்கியாக அமைஞ்சிருக்கு. இன்று ஓதினத்திலேயே ஐக்கானிக்கான அந்த வசனம் நான் ஷூட் பண்ணினத்திலேயே வந்திருக்குது. அடுத்தது பாருங்கள்.
வசனம் நான் தொழுவ முடிச்சுக்கு வந்ததுக்கு பிறகு சோசியல் மீடியாவில் பார்த்தா நிறைய ஸ்டோரியில் வந்துருந்துக்கு. உண்மையிலேயே அந்த வசனத்தை நான் ஷூட் பண்ணினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கேட்கவும் சூப்பராக இருக்குதுல்ல. எல்லாம் முடிஞ்சு வித்துரு முடிய எல்லாரும் ஒளிமிட்டு போனோம். ஆனால் அதுக்கடையில் ஷேக உள்ள கூட்டிட்டு போய்த்தாங்க. யாருக்கும் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல. வந்ததுக்கு ஷேக்கில் மைக்கோட தான் ஒரு செல்ஃபி எடுத்துருக்கோம். என்ன சம்பவம் அப்படின்னா ஷேக் பைத்தார் அப்படின்ட்டு ஒரு ஆள் சொல்கிறார். அதுக்கு ஷேக் மிஷார் பைத்தாரா இல்லை வேறு ஷேக் பைத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கப்புறம் நான் ஷேக்கோட ஸ்டோரியில் பார்த்தேன் அஜ்மான்ட க்ரௌன் பிரின்ஸை மீட் பண்ண போயிருந்தேன். பள்ளியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இன்டீரியர் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்மால் ஹுஸ்னா நூறையும் இங்களையும் அதே போல் இங்களையும் எழுதி வச்சுருக்காங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் சொன்னதானே பள்ளி வெளியில் ஃபுல்லாக கலர் மாறும் அப்படின்னு. வாங்க அதை போய் பார்ப்போம் வழியில் எப்படி இருக்குன்னு. ஓகே, நாங்கள் இப்போ பள்ளிக்கு வெளியில் வந்துட்டோம். பள்ளிட்டு அந்த போலை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது பள்ளியா ஒரு டிஸ்பிளேயா அப்படின்ற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே பாருங்க, இவ்வளோ அமேசிங்காக இருக்குது. ரமதான் 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 யா ஹபீப் ரமதான் ரமதான் லைதக தௌமன் கரீப் லைதக தௌமன் கரீப். رمضان 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 يا حبيب رمضان رمضان ليتك دوما قريب ليتك دوما قريب. ஓகே கைஸ், எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடியும். இவருக்கு பின்னால் இவர கிராத்தில் நின்று தொழுவது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இவர கிராத்தை எப்படி ரெக்கார்டிங்கில் கேட்டோமோ அதே போலேயே நேரடியாக இருந்தது. உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இன்னும் அரபுலகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு தாரத்தை காத்திருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.